பண்ணோம்க்கா. நேத்து டெஸ்ட் பண்ணீங்களா? டான்ஸ்ல அட்டெண்ட் பண்ணீங்களா? குட் ஈவினிங்ப்பா. சொல்லுங்கப்பா. வீட்டுக்கு போயிட்டாங்கக்கா. அப்படியா? ஆமாக்கா. அதனால உங்களுக்கு கொஸ்டின் வரலையோ? ஆமாக்கா. சரி, ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் மார்னிங் அட்டெண்ட் பண்றீங்களா? 25 மார்க்குக்கு தான். சிம்பிளா தான் இருக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே முடிச்சிடலாம். சரிம்மா. மத்தவங்க யார் யார் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்க? பண்ணவங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஓகே. பண்ணாதவங்க ஏன் அட்டெண்ட் பண்ணல? அக்கா தாத்தா இறந்துட்டாங்கக்கா, அதனால அட்டன் பண்ணலக்கா. சரி, ஓகே ஓகேப்பா. மத்தவங்க குட் ஈவினிங்மா. அக்கா நெட் கார்டு தீர்ந்துருச்சுக்கா. இதெல்லாம் ரீசனா சொல்லக்கூடாதுல்ல. கிளாஸ்க்கு வரலக்கா. என்னம்மா? என்ன சொல்றீங்கன்னு புரியலம்மா. குட் ஈவினிங்க்கா. மத்தவங்க ஏன் அட்டெண்ட் பண்ணலன்னு ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா? அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா எல்லாரும் அட்டெண்ட் பண்ணணும்னு. இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஏதாவது நீங்க பேசினாதான் எனக்கு தெரியும். இருக்கோம்க்கா. இருக்கும்க்கா. ஏதாவது பேசுங்க. சொல்லுங்கக்கா. எனக்கு நீங்க பண்ண வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, 2 இல்ல 3 விஷயம். டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், ஹோம்ஒர்க் கொடுத்தா போடணும், வீக்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். இது 3ம் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா நீங்க 100 எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி. இது 3த்துல எது ஒண்ணும் ஒழுங்கா பண்ணலைனாலும் கண்டிப்பா 100 மார்க் எடுக்க முடியாது. அதையும் நான் ஷோரா சொல்லிக்கிறேன். சரிங்கக்கா. சரிக்கா. அக்கா எனக்கு ஃபீவர் இருக்கா, அதனால அட்டன் பண்ணலக்கா. சரிம்மா, ஓகேம்மா. எனக்கு நீங்க ரீசனே சொல்லக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பா எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், எனக்கும் தெரியுது. ஆனால முடிஞ்ச அளவு அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீக் மட்டும் தான் எழுதலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்திருக்கேன், நீங்களாம் எழுதி அனுப்பியிருக்கீங்க. நிறைய பேர் இது வரைக்கும் எழுதாமலே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு நீங்க சண்டேனா கண்டிப்பா டெஸ்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கிளாஸ் இல்லைன்னு நீங்க ஹாப்பியா இருக்கீங்களோ அது மாதிரி டெஸ்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் அந்த ஒரு நாள். இல்லைன்னா அந்த ஒரு நாள் நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம்ல. அந்த வீக் என்ன கத்துக்கிட்டீங்கன்றத அன்னைக்கு டெஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, அன்னைக்கு அந்த மட்டு கணக்குகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்க்க போறது சீக்வென்ஸ், தொடர் வரிசைகள். சீக்வென்ஸ், தொடர் வரிசை அப்படின்னா என்னமா நினைக்கிறீங்க? அன்னைக்கு கூட இந்த கொஸ்டின் கேட்டேன். எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படின்னா என்னன்னு கேட்டேன்.
அப்ப நான் ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எண்ணெய் தொடர்ந்து மட்டும்தானே இருக்குக்கா? ஒரு எண்ணை தொடர்பு படுத்துற மாதிரி இருக்குமா இந்த மாதிரியா? இல்லக்கா, ஒரு ம் தொடர்ந்து இருக்குக்கா. 1 2 3 1 2 3ன்னு தொடர்ந்து ஏதாச்சும் இருந்தாதான் தொடர் சீக்வன்ஸா? இல்லக்கா, ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் இருக்கும். கரெக்ட். ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி, ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும். 3 6 9 12 இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா 3 3 இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி, ஏதோ ஒரு உறவின் பேர்ல அது வந்து தொடர்ந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? சீக்வென்ஸ், தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். இத பத்தி படிக்க போறதுதான் இனிமே. ஏன்னா எண்களும் தொடர் வரிசைகள் இந்த சாப்டர் பேரு நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்பர் ரிலேட்டடானது. இனிமே நம்ம பார்க்க போறது எல்லாமே சீக்வென்ஸ், தொடர் வரிசைகள் தொடர்பானது. ஈஸியா இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பார்க்கலாம். சரி, இப்போ இதுல சம்மே ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இத பொறுத்த வரைக்கும் நார்மலா தொடர் வரிசை அப்படின்னா முதல் உறுப்பை A1, ரெண்டாவது உறுப்பை A2 அந்த மாதிரி சொல்லுவாங்க. கடைசி உறுப்பை ANன்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது வித்தியாசம் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பொறுத்து இந்த சீக்வென்ஸ்ல ஒரு எண்களும் மாறும். அது வந்து அடுத்தது நம்ம கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக்னு படிப்போம். அதுல வரும். இப்போதைக்கு சும்மா ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது டெப்தா இதுல வராது உங்களுக்கு. நம்ம சம்மிக்கே டைரக்டா போயிடலாம். ஓவர் சிரிப்பா இருக்கே. சரி, ஓகே. எக்ஸாம்பிள் 2.19, எடுத்துக்காட்டு 2.19. இந்த சம் பாருங்க. இது ஒரு சிம்பிளான சம் தான். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு தொடர் வரிசை, ஒரு சீக்வென்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம கிட்ட அடுத்தடுத்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபைண்ட் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அவங்க ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதுக்கு அடுத்தது என்ன வரும்ன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க பாப்போம். 1/2, 1/6, 1/10, 1/14. ஓகே. இதுக்கு அடுத்து என்ன இருக்கும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு மேல எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. அப்ப அடுத்த நம்பர் என்னவாமா இருக்கும்? அடுத்த 3 நம்பர் தான் எப்படி இருக்கும்? 1/1/1 தான் இருக்க போகுது. 1 1 1 தானே இருக்கும். ஏன்னா எல்லாமே 1 தான் இருக்கு. கீழே பாருங்க, 2 6 10 14 எவ்வளவு கூடிக்கிட்டே போகுது? 4. அப்போ 4 4 ஆட் பண்ணா அடுத்தடுத்த நம்பர்ஸ் வருது. அப்போ இது கூட என்ன கூட்டினா அடுத்த நம்பர் வரும்? 4. ஆட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். 4 கூட்டினா என்ன ஆன்சர் வருது? சரி, 18. அது கூட ஒரு 4 கூட்டுங்க. நெக்ஸ்ட் 26. அவ்வளவுதான், அவ்வளவுதாம்மா. அவ்வளவுதான், நம்ம ஆன்சரே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தடுத்த 3 உறுப்புகள் 1/18, 1/22, 1/26. அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. வேணும்னா நீங்க இது A1, இது A2, இது A3, இது A4னா A5 ஈக்குவல் டு A6 ஈக்குவல் டு A7 ஈக்குவல் டு அப்படி கூட எழுதிக்கலாம். இதெல்லாம் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம் போமா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா போட்டுருவீங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். சொல்லுங்கம்மா. எனக்கு இன்னொரு சொல்லித்தரீங்களாக்கா? சொல்லி தரேம்மா. யார் பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே. கோகிலாக்கா. ஓகே, நீங்க எந்த ஐடியில இருந்து பேசுறீங்க? உங்க மைக்கே அன்மியூட் ஆகி காட்டல. இங்க இருக்கீங்களா? சரி, ஓகே. சிம்பிள்மா. அங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1/2, 1/6, 1/10, 1/14 கொடுத்திருந்தாங்க. அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கேக்குறாங்க. மேல எல்லாமே 1ன்னு இருக்கிறதுனால நான் அடுத்த 3 உறுப்புகளுக்கும் 1 1ன்னு மேல போட்டுக்கிறேன். கீழே பாக்குறேன் எல்லாமே 4 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. +4 +4 +4ன்னு போகுது. அப்ப இதுக்கு அடுத்த உள்ள நம்பர் கூட +4 கூட்டிக்கிறேன். கூட்டினா எனக்கு 18 வருது.
இது கூட ஒரு +4 கூட்டினோம்னா 22. இது கூட ஒரு +4 ஆட் பண்ணோம்னா 26. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேக்கா. ஓகேவா? சரி, ஓகே. கோகிலா ஓகேவா உங்களுக்கு? ஓகேக்கா. சரிம்மா. நெக்ஸ்ட் அடுத்த சம் சொல்லுங்க. 1/, சொல்லுங்கம்மா. அங்க என்னமா இருக்கு? இது எவ்வளவுமா? 5 ஆ 2 ம். -4 5 to -4 ம். -1க்கா. ஓகே 2 ஓகேம்மா. ஓகே. -1க்கா. -4 கிடையாதா? அது -1 அடுத்த டேம்க்கா. அது அடுத்த டேம். -4. ஓகேம்மா. நீங்க -4க்கா. சொன்னது சரி, ஓகேம்மா. ஓகே, நான் மாத்திக்கிட்டேன். ஓகேவா? போதுமா? ஹாப்பியா? கரெக்டா எழுதிட்டேனா? சரி. இது நம்ம பார்க்கும்போது கூடிக்கிட்டே போற மாதிரி இருக்கா, குறையிற மாதிரி இருக்கா? 5ல இருந்து 2 ஆகுது. 2ல இருந்து -1, இங்க -4. குறையுதுக்கா. அப்ப ஏதோ ஏதோ குறைஞ்சிக்கிட்டு போகுதுன்னு தெரியுது. சரி, எவ்வளவு குறையுதுன்னு கண்டுபிடிக்கலாம். 5ல இருந்து 2 வரதுக்கு எவ்வளவு குறையும்? 3க்கா. -3க்கா. -3 வருது. சரி, அப்ப -3. 2ல இருந்து -1, 2 1 0 -1. கரெக்டா இருக்கா? 1 2 3 -1. அந்த என்கோடுல போட்டு பார்த்தோம்னா 3 மைனஸ் பண்ணா கரெக்டா வருது. இது கூட -3 பண்ணாதான் -4 வரும். அப்ப அடுத்த நம்பரும் -3 தான் நம்ம இது கூட கூட்டிக்கணும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? -7. ஏன்னா இங்க -4, இது கூட -3 கூட்டினீங்கன்னா -7. அது கூட -3 கூட்டினீங்கன்னா -10 அடுத்த நம்பர். அது கூட ஒரு -3 கூட்டினீங்கன்னா -11க்கா. அவ்வளவுதான். அவ்வளவுதான்மா. அவ்வளவுதான், ஆன்சர்ஸே வந்துருச்சு. அப்ப அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கண்டுபிடிச்சாச்சு. இது A1, இது A2, இது A3, இது A4னா இதுதான் A5, இது A6, இது A7. அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? -3 முறை குறைச்சிட்டே போறோம், அவ்வளவுதான். பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. என் கோடு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு இல்லைங்கக்கா. நினைக்கிறேன். டவுட்டாண்டா. சரிங்கக்கா. ஓகே. உங்களுக்கு இது தெரியும் தானே? ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா, ஒருத்தவங்க லிங்க் மட்டும் அனுப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம். சரி, ஓகே. இதுல ஒரு எண் கோடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவா. இப்ப இது நம்பர்ஸ் நம்ம எப்படி குறிப்போம்? இது வந்து 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இது -1, -2, -3, -4, -5, -6 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நமக்கு இப்ப எங்க இருந்தோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் என்னமா? 4ஆ 5ஆ? இந்த சம் 5 சொல்லுங்க. 5ஆ? 5க்கா. 5ஆ? சரி, ஓகே. நிறைய போகுது, நான் இங்க 5 வச்சுக்கிறேன். சரி, 5ல இருந்து 2ஆ? 2. அப்ப 1 2 3 3 நம்பர் ஜம்ப் பண்ணி வந்துச்சு. அடுத்தது 1 2 3 இந்த நம்பருக்கு வந்தது. அதாவது இங்க இருந்து இங்க வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 3 நம்பர் ஜம்ப் பண்ணும். 1 2 3 இங்க வரணும். அதை டைரக்டா இப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1 2 3 இங்க வரணும். அதை டைரக்டா இங்க இருந்து இது. அப்போ நம்பர் எழுதும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் 5 2 -1 -3 -3 கிடையாது, -4 -7 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இது கூட ஒரு -3 கூட்டினா அப்படின்னா இன்னும் ஒரு 3 தள்ளி போனோம் அப்படின்னா -10. இன்னொரு -3 தள்ளி போனோம்னா -13 இந்த மாதிரி வரும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கா? ஓகேவா? இல்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா?
டவுட் இல்லக்கா. நோட் இல்லக்கா. ஓகேக்கா. டவுட் இருந்தா கேட்டுக்கங்க. எல்லாருமே உங்க நேம் மட்டும் போட்டுருங்கம்மா. சரி. ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் இதுலயே ஒரு சம் இருக்கா, இது பாத்துடலாமா? சரி, நம்பர் சொல்லுங்கம்மா அதுல உள்ளது. 1,0.1 1,0.1. இந்த இந்த இது பிரைட்டா தெரியுதா? தெரியுதுக்கா. ஓகே, நெக்ஸ்ட் 0.0 0.001. எக்ஸெட்ராக்கா. சரி, உங்களுக்கு இதோட முடிஞ்சிருச்சாமா? இதோட முடிஞ்சிருச்சா? ஆமாக்கா. ஓகே ஓகே. அதுக்கப்புறமுமே ஈஸி, நீங்களே போட்டு போயிருவீங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1, 0.1, 0.01. அப்ப அடுத்த நம்பர் என்னவாமா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. 0.001. 0.001. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் 0.0001. ஓகே, நெக்ஸ்ட் 0.00001. 3 முடிஞ்சு 4 போட்டு போடணுமா? ஓகே, 3 நம்பர் தான் கேட்டாங்க, 3 நம்பர் எழுதிட்டோம், அவ்வளவுதான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஆனா இது ஆக்சுவலா எப்படி வந்ததுன்னா 1. இதுக்கு என்ன மீனிங்னா 1/10. நெக்ஸ்ட் இது என்னன்னா 1/100. ஏன்னா இப்படி இருக்கும் போதுதான் மேல நம்ம எழுதும் போது பாயிண்ட் வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இங்கதான் பாயிண்ட் இருக்கும், அதை 2 டைம் மூவ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு 0 வரும், பாயிண்ட் இங்க வந்துரும். இப்ப பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீங்களா 0 போட்டுப்பீங்க. அந்த கான்செப்ட் தான். 100, 1000, 10,000 அந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரிதான் வருது. சரி, ஓகே. இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் வருது. நீங்க டைரக்டா இப்படி போட்டாலும் ஓகே தான், இப்படி எழுதி போட்டாலும் ஓகே தான், உங்க விருப்பம். இதுதான் ஆனா கான்செப்ட். எல்லாருக்கும் ஓகேவா பாருங்க. ஓகேங்கா. ஓகேமா. இப்ப புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா யாரும்? ஆமாக்கா. உங்க நேம் என்னமா? சுபாஷினிக்கா. ஓகே ஓகே ஓகே. 80 அப்படின்ற ஒரு நம்பர்ல இருக்கீங்களா? உங்க நேம் சொல்றீங்களா? ஏடி பரிமளான்னு இருக்கீங்களா? உங்க நேம் மட்டும் சொல்றீங்களா? பரத் ராஜ். ஓகே. ஓ, அவங்க பேர் வேற. ஓகே, உங்க பேரு என்னப்பா? கிஷோரா? ஓகே ஓகேப்பா. இன்னைக்குதான் கிளாஸ் ஃபர்ஸ்டா வரீங்களா? ஓகேப்பா, ஓகே. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, 2வது பாடம் செகண்ட் சாப்டர்ல பயிற்சி 2.4 வரைக்கும் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள் இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எடுத்துக்காட்டு 2.19, எக்ஸாம்பிள் 2.19. ஓகேவா? உங்க ஸ்கூல்ல செகண்ட் சாப்டர் முடிச்சிட்டாங்களா? சரிம்மா, ஓகேம்மா. சரி, ஓகே. இப்ப நம்ம பார்த்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்காமா? இல்லக்கா. இல்லைங்கா. ஓகே ஓகே. எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. 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 நெக்ஸ்ட் சம் போவோமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடுவோமா? போலாம்க்கா. போலாம்க்கா. ஓகேப்பா. ஓகே, எடுத்துக்காட்டு 2.20. இந்த சம் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பொது உறுப்பை காண்க. பொது உறுப்பு அப்படின்னா இதை வந்து காமன் டேம்னு சொல்லுவாங்க. அந்த காமன் டேமை இங்க நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏஎன்னு எழுதுவோம். நான் சொன்னல, இப்போதைக்கு காமன் டேம், அந்த பொதுவான உறுப்பை வந்து ஏஎன்னு எழுதுவோம். சரியா? சம் சொல்லுங்க, எப்படி போடுறோம் அப்படின்றது பாக்கலாம். சம் சொல்லுங்கம்மா.
3,6,9க்கா. ஓகே சரி. இப்ப இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 12க்கா. அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 15க்கா. 15. ஏன் அப்படி சொல்றீங்க? வெரி குட். 3 வாய்ப்பாடு, அதாவது 3 கூடிக்கிட்டே போகுது. அப்போ இது வந்து 1 × 3, இது என்ன 2 × 3, இது 3 × 3 அப்படி இருக்கு. அதுல மாறிக்கிட்டே இருக்கிறது இந்த எண்கள் 1 2 3ன்றது இந்த எண்கள் தான் மாறுது. அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3n எழுதிக்கலாம். எண்ணுக்கு நம்ம 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணா இந்த இந்த சீக்வன்ஸ் வருது, இந்த தொடர் வருது. அதனால இதுல an = 3n அவ்வளவுதான். சப்போஸ் 5 10 15 அப்படின்றதுனா an என்னவாமா இருக்கும்? 5nக்கா. 5க்கா. வெரி குட். 5n. வெரி குட் வெரி குட். 5n. சூப்பர். இதுவே 7 14 21 அப்படி இருந்ததுன்னா 7n. 7n. வெரி குட். 7n. 7n. வெரி குட். இப்போ உங்களுக்கு சம்ல 4 2 0 -2 இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா -2nக்கா. -2n. அதாவது உங்களுக்கு எண்ணை பொறுத்து அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது அது பெருக்கல்ல வரலாம். இப்ப இதுக்கு நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எண் வந்து நீங்க வித்தியாசமா சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும், மைனஸ் சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இதுல என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஆகிட்டே போகுது, -2 குறைஞ்சிட்டே வருது. அப்ப நீங்க இது எப்படி எழுதிங்கன்னா n -2ன்னு எழுதணும். n -2ன்னு எழுதுங்க. ஓகேவா? ஏன்னா இதை பொறுத்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்ல, அப்போ இந்த மாடல் தான் இதுக்கு வரும். இது மல்டிபிளிகேஷன்ல வராது, கூட்டல் கழித்தல்ல வரும். இது நம்ம பார்த்துக்கலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டு காமிச்சேன். ஓகேவா? சரி, இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா? இதுதான் உங்க சம். இது ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, நெக்ஸ்ட் போமா? ஓகே, இதுல இன்னொரு சம் இருக்கா? அந்த சம் சொல்லுங்கம்மா. 1/2 ம் 3/4க்கா. ஓகே, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு an என்னன்னு கேக்குறாங்க. எப்பவுமே 1 2 3ன்னு உங்களுக்கு ஆர்டரா வந்ததுன்னா அதுதான் எண்ணு. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் 1 2 3ன்னு கண்டினியூ அடுத்தடுத்த எண்கள் வருதோ அதுதான் எப்பவுமே எண்ணு. அது கூட இது என்ன ரிலேஷன்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது 1 இருந்தா இது 2 இருக்கு, 2 இருந்தா 3 இருக்கு, 3 இருக்கும்போது 4 இருக்கு. அப்ப எப்படிமா இருக்கு? இது கூட என்ன ஆகுது? n+1க்கா. வெரி குட். அது கூட ஒன்னு கூடிக்கிட்டே வருது. அப்ப n+1. இந்த நம்பர் கூட ஒன்னு ஆட் ஆகுது. இந்த நம்பரையே நம்ம n தான் வச்சிருக்கோம். அப்ப n அது கூட ஒரு +1 ஆட் ஆகிக்கிட்டே வரதுனால n+1. அவ்வளவுதான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? இதெல்லாம் n, இதெல்லாம் n+1. நீங்க 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலும் இந்த சீக்வன்ஸ் கிடைக்கும். நான் n-க்கு இப்போ 1 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 1 கீழே வந்து 1+1 அப்படின்னா 1/2 கிடைக்கும். நான் இப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணா 2 2 + 1 2/3. 3 சப்ஸ்டிட் பண்ணா 3 + 1 உங்களுக்கு 3/4. இந்த மாதிரி அடுத்த இந்த சீக்வன்ஸ் கரெக்டா வந்துடும். அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணது கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க போட வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க. ஓகேக்கா. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டுக்கு போவோமா? போலாம்க்கா. இதுல क्वेश्चन இருக்காமா? ஆமாங்கக்கா. ஓகே, அந்த क्वेश्चन சொல்லுங்க. 5, ஓகே. -25 ம் 125க்கா. 125. சரி, இதெல்லாம் என்ன நம்பர் மாதிரிமா இருக்கு? அதாவது இப்போ இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸ்கொயர்ல இருக்குதா? 5ஓட பவர்ல 1 போட்டா 5 கிடைக்குது. 5 ஸ்கொயர்னா 25 கிடைக்குது. 5 கியூப்னா 125 கிடைக்குது. அப்போ இந்த நம்பர்லாம் கரெக்டா வருது. ஆனா இங்க பாருங்க, மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ்ல இருக்கு, செகண்ட் நம்பர் மைனஸ்ல இருக்கு, தேர்ட் நம்பர் பிளஸ்ல இருக்கு. அப்போ என்ன மீனிங்கா இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பவர்ல 1 2 3, அதாவது எங்க 1 2 3 இருக்கோ அங்கதான் நீங்க n போடணும்னு சொல்லிட்டேன்.
அப்ப இப்போதைக்கு இதை நீங்க எப்படி எழுதிப்பீங்க? 5 பவர் n எழுதிப்பீங்க. கரெக்டா? ஏன்னா பவர்ல 1 2 3 வருது. 1 2 3 எங்க வருதோ அங்கதான் நீங்க n போட்டுக்குவீங்க. சரி, அப்போ இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு வருது. அப்ப மாறி மாறி வருது. அப்போ 1ன்றது ஒற்றைப்படை எண், ஆட் நம்பர். ஆடா இருக்கும் போது பிளஸ்ல இருக்கு. ஈவன் இரட்டைப்படையில இருந்தா மைனஸ்ல இருக்கு. அப்போ என்னவா இருக்கும்? மைனஸ் தான் மாறி மாறி வருது. அப்ப நானும் என்ன பண்றேன், -1ன்னு போட்டுக்கிறேன். -1 ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வரல. அப்ப என்ன பண்ணணும்னா, இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ்ல இருக்கிறதுனால இதை நான் என்ன பண்றேன், n+1ன்னு எடுத்துக்கிறேன். இருங்க, இதான கொடுத்துருக்காங்க, கரெக்டா தானே போடுறேன்? கரெக்ட். ஏன் அப்படி போடுறன்ற ரீசன் சொல்றேன் பாருங்க. ஏன்னா இப்ப n-க்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த n-க்கும் நான் 1 சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 + 1 உங்களுக்கு 2 ஆயிடும். -1 நீங்க ஹோல் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? +1. வெரி குட், +1. +1 +1. அப்ப +1 ஆயிடும். இந்த டேர்ம் ஃபுல்லாவே +1 ஆயிடும். இந்த 5 = 5 வந்துரும். சப்போஸ் எதுவும் டவுட் இருக்காப்பா? இல்லக்கா. ஓகே. சப்போஸ் -1 இப்ப n-க்கு நான் வந்து இரட்டைப்படை எண் 2ன்னு கொடுக்குறேன். 2 + 1 அடுத்த நம்பரே சப்ஸ்டியூட் பண்றேன் பாருங்க. 5 பவர்ல n-க்கு நான் 2 கொடுத்துட்டேன். அப்போ இங்க n+1லயும் நம்ம 2 கொடுத்துக்கணும். சரியா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? இந்த 5² 5 அடுக்கு 2 நம்ம 25ன்னு எழுதிருவோம். 2 + 1 3 ஆயிடுது. -1 ஹோல் பவர் 3 ஒற்றைப்படை என்ன இருந்தா -1 அப்படியே வரும். அப்படித்தானே? -1 × -1 × -1னா இதுவும் +1 ஆயிடும். அது கூட ஒரு மைனஸ் கூட்டினீங்கன்னா -1 பெருக்குனா -1 தான். அப்போ இந்த ஆன்சர் மைனஸ்ல வரும். அப்போ இந்த ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு பாருங்க. ஓகேவா? அதனாலதான் இந்த மாடல் எடுத்திருக்கோம். அப்போ நமக்கான இதுக்கான புரியலையா? நீங்க இந்த சம்ம பார்த்த உடனே இதுதான் ப்ரொசீஜர்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, பிளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு, பிளஸ்ல இருக்கு. அப்போ நீங்க கான்செப்ட் என்ன பண்ணணும்னா, இது 5 25 125 அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். 5 பவர் n, ஏன்னா அதுக்கு 1 2 3 கொடுத்தா இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கும் தெரியுது. ஆனா மைனஸ் பிளஸ் மாறி மாறி இருக்கிறதுனால -1 ஹோல் பவர் n+1ன்னு நானா எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுல நீங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டா வருது. n-க்கு பதிலா 2ன்னு இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -25 கரெக்டா வருது. இங்க என்ன ஈக்குவேஷன் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இதை நம்மளாவே டிசைன் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இதுக்கு இல்லக்கா நீங்க இந்த மாதிரி போறீங்களா, நான் வேற மாதிரி போட்டாலும் இதே ஆன்சர் கரெக்டா வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கூட போடலாம், தப்பு கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ -1 சரி, இங்க மைனஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வராது. அதனாலதான் அப்படி பிரிச்சு எழுதி காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு வேற மெத்தட்ல எதுவும் கண்டுபிடிக்க முடியும்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இதுதான் ப்ரொசீஜர். -1 தனியா எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு n+1ன்னு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆன்சர் வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். நீங்க n-க்கு ஒரு ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவான்னு பாருங்க. ஓகேக்கா. ஓகே, யாரோ டவுட் கேட்டீங்களே, யாரு? உங்களுக்கு ஓகேவா? ஓகே, புரியலன்னா கேட்டுக்கங்க. மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகே ஓகே, இதுல சம் வேற இருக்காமா? இல்லக்கா. ஓகே சரி, இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.21. இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட் தான். இதே மாதிரி பயிற்சியில ஒரு கணக்கு இருக்கும், அதை நீங்க போடணும். அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த கொஸ்டின் யாராவது படிங்கம்மா. படிங்க டான்ல படிங்கம்மா. Example 2.21 தானக்கா? ஆமாம்மா. The general term of a sequence is defined as an is equal to n into n plus 3. n natural is odd. n square plus 1. n is even.
ஓகே, வெரி குட். தான்லையும் படிச்சிட்டீங்களாமா? படிச்சிட்டீங்களா? 2 பேரும் சேர்ந்தே படிச்சிட்டீங்க. சரி, ஓகே. இது என்னன்னா, நம்ம எப்பவுமே இப்போ நமக்கு வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஏஎன் ஈக்குவல் டு n+1ன்னு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல உங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த தொடர் வரிசையை எழுதுக, சீக்வன்ஸை எழுதுகன்னு கேட்டாங்கன்னா நீங்க n-க்கு 1ன்னு ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 1+1 உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். n-க்கு 2 செகண்ட் வந்து 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ 2+1 3ன்னு கிடைக்கும் அடுத்த நம்பர். n-க்கு அடுத்து 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ 3+1 4 அடுத்த நம்பர் 4. இந்த மாதிரி கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு என்ன டேம் ஜெனரல் டேம் கொடுத்துருக்காங்களோ அதுல n-க்கு 1 2 3 கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அந்த தொடர் வரிசை உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் கான்செப்ட். ஆனா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஏஎன் அப்படின்னு கொடுத்து 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 பொது அந்த உறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னா n belongs to கேபிட்டல் N ஒரு ஒற்றை எண்ணா இருந்தா இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆட் டேமா இருந்தா ஃபர்ஸ்ட் உள்ளதை எடுத்துக்கங்க. ஈவன் டேம் இரட்டைப்படை எண்ணா இருந்தா செகண்ட்ல உள்ளதை எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு என்னென்ன நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா 11 18 11 18. 11ன்றது ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணா? ஆடா ஈவனா? ஆடுக்கா. ஒற்றைப்படை ஆடு. அப்போ இந்த ஒற்றைப்படை எண்ணோடைய இந்த எண் கண்டிஷன்ல நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும் 11. இது ஃபர்ஸ்ட். 18ன்றது ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணா? ஆடா ஈவனா? ஆடுக்கா. ஈவன். யாரு ஆடு? ஈவன். ஈவன் இரட்டைப்படை. சரி. அப்போ இந்த இரட்டைப்படை எண்ணோடைய அந்த ஏஎன்ல இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான், சிம்பிள் தான். நீங்க அப்படியே சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஏஎன் ஈக்குவல் டு இங்க என்னமா இருக்கு? n+3. ஓகே, ஒரு ஒற்றைப்படை எண்ணா? n belongs to n ஒரு ஒற்றை. அது ஓகே, அது இருக்கட்டும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கீழ n+1 ஒரு இரட்டை எண்கா. ஓகே 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 ஓகேமா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चनல கேட்டது என்ன நம்பர்? 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்பு காண்க. வெரி குட். சரி, 11 மற்றும் 18. சரி, அப்போ A11 கேக்குறாங்க. 11ன்றது ஒரு ஒற்றைப்படை எண், ஆட் நம்பர். ஆட் அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதாவது an ஈக்குவல் டு n × n+1 n+3 இதை தான் நம்ம எடுத்துக்கணும். இதுல n-க்கு பதிலா 11 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படின்னா நான் இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ண சொன்னா அது பிளேஸ்ல அப்படியே இதையும் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னு. அப்ப A11 அப்படின்னா n இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க 11 சப்ஸ்டிட் பண்ணணும். 11 × 11 + 3. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 11 11 3 கூட்டினோம்னா 14 14. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி பாருங்கம்மா, என்ன ஆன்சர் வருது பாருங்க. 143. 143 154 154 சாரி 154 கரெக்டா? கரெக்ட். ஓகே தானே ஹரிஷ்? சாரிக்கா, நான் 30 மல்டிபிள் பண்ணிட்டேங்க. ஓகே ஓகே ஓகேப்பா. சரி, ஓகே, அவ்வளவுதான், ஆன்சர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் A18 18 அப்படின்னா இரட்டைப்படை எண்ணோடது. இரட்டைப்படை எண்ணோடதுன்னா ஈவன், இதை எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன எடுத்துக்கணும்? an ஈக்குவல் டு n × n+1. இதுல a-க்கு பதிலா n-க்கு பதிலா 18. அப்போ 18 × 18+1. இது சால்வ் பண்ணா 18, இதை ஆட் பண்ணா 19. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. n வராதுக்கா. n+1கா. நீங்க சொன்னதுதானே நான் சப்ஸ்டிட் பண்ணேன். சரி, அங்க क्वेश्चन என்ன இருக்கு? n² + 1கா. அவ்வளவுதானா? இது அப்படியே கிடையாதா?
இல்லக்கா n ஸ்கொயர் பிளஸ் 1. சரி, அப்ப n ஸ்கொயர் பிளஸ் 1 அதான் யாரும் ஆன்சர் சொல்லலையா? அப்ப இல்ல அதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சரியா? n ஸ்கொயர் பிளஸ் 1ல சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்ப 18 ஸ்கொயர் பிளஸ் 1. 18 ஸ்கொயர் பண்ணி 324. எவ்வளவுமா? 320 3 2 4 புரியலமா? 324க்கா. ஓகே, அது கூட 1 கூட்டிக்கணுமா? ஆன்சர். ஆமாங்கக்கா. ஓகே, அவ்வளவுதாம்மா. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கரெக்டா எடுத்துக்கங்க. அதுல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இப்ப சொன்ன மாதிரி. ஓகே, இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க், 2 மார்க்ல கூட கேட்கலாம். உங்க லக் 5 மார்க்லயும் வரலாம், 2 மார்க்லயும் வரலாம். இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கங்க. இல்லக்கா. 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 சரிம்மா. யாரெல்லாம் எனக்கு டெஸ்ட் எழுதலையோ, ரீசன் சொன்னீங்களோ, இந்த வீக் முடியறதுக்குள்ள எனக்கு டெஸ்ட் எழுதி அனுப்பணும். ஓகேவா? டீலா? டீல்க்கா. ஓகே ஓகே, இப்ப பயிற்சிக்கு வாங்க. உங்களால எந்தெந்த சம் ஹோம்ஒர்க் போட முடியும் பாருங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் போடுங்க, 5th போடுங்க, 4th போடுங்க. A6 அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 n இருக்கிற இடத்துல 6 சப்ஸ்டிட் பண்ணணும். A13னா இதே சம்ல n இருக்கிற இடத்துல 13 சப்ஸ்டிட் பண்ணி போடணும். இது ரெண்டும் போடுங்க. அது மாதிரி இது போடுங்க. 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நான் சொல்லி கொடுக்குறேன். எக்ஸாம்பிள்லயும் ஒரு சம் இருக்கு, அதையும் நான் சொல்லித்தரேன். n உறுப்பு, இதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாடல் தான். பாத்தீங்களா? எல்லாமே நான் சொல்லி கொடுத்த மாடல் தான் வருது. உங்களால எதெல்லாம் முடியுமோ போடுங்க. தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் நாளைக்கு சொல்லித்தரேன். நீங்க ஆனா கேட்டாதான் நான் சொல்லி தருவேன். போட்டு பார்த்துட்டு என்கிட்ட கேட்கணும் டவுட். சரிக்கா. இதுல ஓகே, இதுல ஒரு மாடல் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நீங்க 2 சம் ஹோம்ஒர்க் வச்சுக்கலாம். சரி, இப்ப யாராவது பாட்டு பாடுறீங்களா? அன்னைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே நீங்க பாடுங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு. யாரும் பாடுறீங்கன்னா பாடலாம். பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 கணக்கு தான் இருக்கு, அதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். யாரும் ஏதோ பாட்டு பாடுறீங்களா? ஏதோ கொஸ்டின் கேக்குறீங்களா? ஸ்டோரி சொல்றீங்களா? எது வேணாலும் பண்ணலாம். கோகிலா பாடுறீங்களா? கொஸ்டின் வேணா கேக்குறீங்களா கேளுங்கம்மா. அக்கா? கேளுங்கம்மா. பாம்பே இல்லாத நாடு இருக்கா? பாம்பு இல்லாத நாடு நாகாலாந்தாமா? ஸ்பெயின். தெரியல, யாருக்கா தெரிஞ்ச சொல்லுங்க. ஸ்பெயினா இருக்குமோ? ஜிகே கொஸ்டின்னா கேக்குறீங்களா? நீங்க ஜென்ரலாவே நாலேஜ் கம்மி. ஆப்ஷன் வேணுமாமா? 3 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆமா, சரி சொல்லிடுவாங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, மைக் டெஸ்டிங். கோகிலா எல்லாரும் யோசிச்சுட்டுன்னு போயிட்டாங்களோ? இதோதான் இருக்காங்க. கொடுங்கம்மா. கிரீன்லாந்து, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா. கிரீன்லாந்து, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. கிரீன்லாந்துன்னு வச்சுப்போம். கரெக்ட். ஆன்சர் என்னம்மா? கிரீன்லாந்து. வெரி குட். சரி, ஓகே. நீங்களும் கேட்கலாம், தான்லையும் கேட்கலாம்.
பண்ணி கொஸ்டின் கூட கேட்கலாம். வெரி குட். வேற எதுவும் கொஸ்டின் இருந்தா கூட கேளுங்கம்மா. நான் எதுவுமே பார்த்துட்டு வரலையே. வேணாம் வேணாம். இன்னைக்கு வந்து என்னை வந்து நீங்க மூட் அப்செட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நான் பாட மாட்டேன். நீங்களே எனக்கு டெஸ்ட் எழுதி கொடுக்கல, நான் பாடவே மாட்டேன் போங்க. பாடுங்கக்கா. ஆமா, இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு வேணாம். அக்கா நான் ஒண்ணு கேக்குறேங்க. கேளுங்கப்பா. 12ல சமபாதி ஒரு அக்கா 12ல இருங்க, ஏதோ இருங்க, மியூட் பண்ணிக்கோங்க. அவங்க கேக்குறது அப்பதான் கேட்கும். எல்லாருமே மியூட் பண்ணுங்க. கேளுங்க, பாடிங்க. 12ல சமமா பிரிக்கணும். அதுல மொத பாதி 7க்கா. அது எப்படின்னு கேக்குறீங்களா? அது எப்படின்னு கேக்குறேன். 7 + 5. அதாவது 12ன்ற நம்பரை சரி பாதியா பிரிக்கணுமா. அப்படி பிரிச்சா மொத பாதி வந்து 7ன்னு வருமா. அது எப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆக்ஷன் எல்லாம் கொடுக்க முடியாது. இது என்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொடுக்குவாங்களா? இது வந்து நீங்களே கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சும்மா ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். எனக்கும் தெரியாது. ஆனா அவங்க சொல்றது படி 12 2ஆ பிரிச்சா மொத பாதி 7ன்னு சொல்றாங்களே. ஒருவேளை இப்படி பிரிச்சிருப்பாங்களோ. தெரியலையப்பா, நீங்களே சொல்லுங்க. யாருக்காவது தெரியும்னா சொல்லலாம். எப்படி பாருங்கக்கா. எப்படிப்பா? ரோம லெட்டர்லயா? 12ஆ? சரி பாதி அப்படி பிரிக்கிறது. அக்கா இப்படி கீழாப்புல பிடிங்க. இப்படியா? ஓகே ஓகே. இப்படி வருதா? இப்படி. இது வந்து 7ஆ? ஆமாக்கா. கரெக்ட் தானா? 7 தானா? இது 7ஆ? கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஓகே ஓகே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வெரி குட். கிளாப் பண்ணலாம், கிளாப் பண்ணலாம். அடுத்து இல்ல, எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு கணக்கு தான் தெரியும். அதுக்கு உங்களுக்கு யாருக்குமே ஆன்சர் தெரியாது. நானும் எல்லா வருஷமும் கேட்டேன், யாரும் ஆன்சர் சொல்ல. நானே தான் சொல்லுவேன் அதுக்கு வருஷம் வருஷம் ஆன்சர். சொல்லுங்க. நாங்க கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவு ஜீனியஸ்லாம் இந்த வருஷம் இருக்கீங்களான்னு பாத்துருவோமா? பாத்துருவோம்க்கா. சரி. ஆனா உடனே ஆன்சர் சொல்ல மாட்டேன் நானு. சரியா? ஓகேக்கா. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற கதையை நல்லா கவனிங்க. 5வது வருஷம் இந்த கணக்கு தொடர்கிறது. 5வது வருஷத்துலயாவது நல்ல ஒரு பிரெயின் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிப்போம். நாங்க வந்து தாரகாவுக்கே வந்து இன்னும் கிஃப்ட் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படிதானே தாரகா? உங்க வீடு எங்கம்மா இருக்கு? புதுப்பள்ளியில? புதுப்பள்ளியா வேட்டைக்காரன் இருப்பா? புதுப்பள்ளி கிழக்குக்கா. புதுப்பள்ளி கிழக்கு. நான் அப்புறமா உங்ககிட்ட அட்ரஸ் கேட்டுக்கிறேன். we will meet soon. உங்களை வந்து நாங்கள் விரைவில் சந்திக்கிறோம். நீங்களும் எங்களை சந்திக்கலாம். சரி, ஓகே ஓகேமா. ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாராம். ஓகேவா? ஓகே. அந்த தாத்தா வந்து அந்த ஒரு ஊர்ல இருக்காரு. இப்போ அரசர் வந்து நிறைய ஊர் சுத்தி பார்த்துட்டு ஒரு குதிரையில ஏறி வராரு. இதுதான் அந்த குதிரை. இதுதான் அந்த குதிரை. இந்த குதிரையான்னு கேட்காதீங்க, இப்போதைக்கு இதுதான் குதிரை. ஓகேவா? இது வந்து அரசர்.
கிரீடம்லாம் வச்சிருக்காரு பாருங்க. சரி, இப்ப வந்து என்னன்றாரு, ஆஹ் அரசர் வந்து குதிரையில ஏறி எல்லா ஊரும் சுத்தி பார்த்துட்டு இந்த ஊருக்கு வராரு. அவரால முடியவே இல்ல. ரொம்ப வந்து பசிக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த தாத்தா கிட்ட போய் சாப்பாடு கேட்கவும், அவர் ஒரு வயசான தாத்தா தான். அவர் வந்து உடனே நிறைய தட்டு ஃபுல்லா சாப்பாடு அது இதுன்னு வச்சு கொடுக்குறாரு. இவருக்கு கொடுத்ததும் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அரசர் என்ன பண்ணுவாரு, நல்லது ஏதாவது பண்ணா பொற்காசுகள் இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் ஒரு விடுகதை கேக்குறாரு. இவர் வந்து ஒரு பை நிறைய நிறைய வந்து பொற்காசுகளை வந்து குடுக்குறாரு. குடுத்துட்டு கூடவே 5 பை குடுக்குறாரு. இந்த கதை யாருக்கா தெரியுமா? ஐயோ, இந்த கணக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாதுக்கா. தெரியாம இருந்தா சந்தோஷம். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்கிட்ட இப்பவே சொல்லிருங்க. தெரியும்னா இப்பவே சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிக்குவேன். நீங்க தெரியாதுக்கா. வேற பில்டப் எல்லாம் விட்டு வச்சிருக்கீங்களேக்கா, அப்படி எல்லாம் சொல்லி விடாதீங்க. சிம்பிளா இருந்தாலும் கேட்க கூடாது. சரி, 5 5 பைய ஒரு மூட்டையில நிறைய பொற்காசுகள் கொடுத்திருக்காரு. இப்போ இந்த ராஜா வந்து என்ன சொல்லிட்டு போறாரு, நான் வந்து 1 மாசம் டைம், 31 நாள். ஓகேவா? இந்த 31 நாள், அடுத்து வரப்போற 31 நாள்ல நான் என்னைக்கு வேணாலும் உங்க வீட்டுக்கு வருவேன். உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த 5 பையிலையும் இந்த பொற்காசுகளை நீங்க பிரிச்சு போட்டு வச்சிருக்கணும். இப்பவே பிரிச்சு போட்டு வச்சிருங்க. 5த்தையும் பிரிச்சு போட்டு மூட்டை கட்டி வச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு மூட்டையில கட்டி வச்சிருங்க. நான் வரும்போது இந்த 5 பை நீங்க என்கிட்ட பிரிச்சு காட்டிட்டு, நீங்க எந்த பைய வேணாலும் என்கிட்ட எடுத்து கொடுக்கலாம். நான் வர நாளும் இந்த பையில இருக்கிற காசை எண்ணி பார்த்தாலும் 2ம் சமமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. உதாரணமா, இப்ப வந்து 1ஆம் நாளே வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு காயின் அவர் போட்டு, இந்த பையில ஒரே ஒரு காயின் மட்டும்தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பைய எடுத்து இந்த தாத்தா கரெக்டா குடுத்துட்டாருன்னா, இந்த மொத்த காசு எல்லா காசுமே இவருக்கு சொந்தம். அது மாதிரி இப்போ வந்து 3ஆம் நாள் வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையில 3 காசு போட்டு வச்சிருக்கணும். அப்படின்னா அந்த பைய குடுத்தா, இந்த பைய எடுத்து காமிக்கும் போது இதுல 3 காசு கரெக்டா இருந்தது, அதை தவிர்த்து வேற எதுவும் இல்ல, 3 காசு மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த மொத்த காசையும் இவர் கொடுப்பாரு. அப்படி இந்த 31 நாள்ல அவர் என்னைக்கு வேணாலும் வருவாரு. ஆனா பையில கரெக்டா பிரிச்சு போட்டு வச்சிருக்கணும். அவர் குடுக்குற பையும் அந்த நாளோட எண்ணிக்கையும் சமமா இருக்கணும். அப்படின்னா ஒரு ஒரு பையிலையும் அவர் எத்தனை காயின் போட்டு வச்சிருப்பாரு அப்படின்றதுதான் கணக்கு. மொத்தமா ஒரு 31 காசு தான் கொடுத்திருக்காரு அவரு. அதான் இந்த 5த்துல நீங்க சமமாலாம் பிரிச்சு போடணும் அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் பிரிச்சு போட்டுக்கலாம். ஆனா அவர் வர நாள் அன்னைக்கு நீங்க பை எடுத்து காமிச்சீங்கன்னா அந்த நாள் கணக்கும் இந்த பையில உள்ள காசும் சமமா இருக்கணும். இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கூட கொடுக்குறேன். நீங்க வரும்போது ஒரு பை, 2 பை கூட கொடுக்கலாம், 3 பை கொடுக்கலாம், 4 பை கொடுக்கலாம், 5 பை கூட கொடுக்கலாம். ஆனா அதுல எண்ணி பார்த்தா, மொத்தமா எண்ணி பார்க்கும்போது அந்த நாளும் அந்த காசும் சமமா இருக்கணும். அப்படின்னா எத்தனையா அளந்து போட்டு வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் கேள்வி. கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. மொத்த பையுமே கொடுக்கணுமாக்கா? என்னம்மா? இன்னொரு வாட்டி சொல்லுங்கக்கா. இன்னொரு வாட்டி சொல்றேன். ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் மாத்தி எல்லாம் போடக்கூடாது. இப்பவே போட்டு வச்சுக்கணும். சரியா? அதுதான் லாஜிக். 31 நாள்பா. 31 நாள்ல என்னைக்கு வேணாலும் வருவாரு. 7ஆம் நாள் வரலாம், 8ஆம் நாள் வரலாம், 1ஆம் நாள் கூட வரலாம், 31ஆம் நாள் கூட வரலாம். 31 பொற்காசை இதுல கொடுத்திருக்காரு. அதை இந்த 5 பையில நீங்க பிரிச்சு போட்டு வைக்கணும். அவர் என்னைக்கு வந்து கேக்குறாரோ நீங்க எத்தனை பை வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். ஆனா அந்த பையில உள்ள காசை எண்ணி பார்த்தா என்ன நாள் வராரோ அந்த நாளும் இதுல பையில உள்ள காசும் சமமா இருக்கணும். அப்படின்னா எத்தனையா பிரிச்சு போடுவீங்க அப்படின்றதுதான் கேள்வி. நான் ஒரே ஒரு நிமிஷம் அந்த நாள் மட்டும் கரெக்டா நான் சொல்லியிருக்கேனா 31 அப்படின்றது மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்புறம் நீங்க எல்லாரும் போட்டு நாளைக்கு என்ன வந்து திட்டுவீங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஏன்னா அது முன்னாடி கேட்ட கொஸ்டின் எனக்கு கரெக்டா தெரியல. ஒரே டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். அப்படியே இருங்க. நீங்க வேணா அதுக்கு யோசிச்சுட்டு இருங்க. இல்லைன்னா யாராவது வேற கொஸ்டின் கூட கேளுங்க.
கரெக்ட்மா 31 தான். சொல்லுங்கம்மா. அக்கா ம் ஆன்சர் சொல்லுவாக்கா? சொல்லுங்கம்மா. அப்ப ஒரு பை கொடுத்து அது 31 காசு கொடுக்கலாமாக்கா? சரி கொடுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்க்கா. அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப நான் நாள் வரேன், அப்ப நீங்க எந்த பை எடுத்து கொடுப்பீங்க? ஒரு பைக்கா அதை 31 கொடுத்துடலாமாக்கா? இல்ல, நான் இப்ப நாளே வந்துட்டேன்னா அந்த பையில ஒரு காயின் தான் கடக்கணும். அப்ப நீங்க எந்த பை எடுத்து கொடுப்பீங்க? ஒரே பையில 31 காயினையும் போட்டுட்டீங்கன்னா சொல்லுங்க. காவியா ஐடியில இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. ஒரு பையில ஒரு 10 ரூபாக்கா, இன்னொரு பையிலயும் ஒரு 2 10 ரூபா, ஒரு 2 பையில ஒரு 2 பையிலயும் ஒரு 10 ரூபா போடணும்க்கா. ஓகே. 5 பை சொல்லிருக்கீங்கல்ல, ஆமா. அடுத்து இன்னும் 2 பையில இன்னும் ஒரு 5 ரூபா, இன்னொரு 5 ரூபா, இந்த 2 சரி பையிலயும் இன்னும் ஒரு சரி. பையில 1 ரூபாய் கிடக்கும். இப்ப நீங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா அந்த 1 ரூபாய் பைய எடுத்து கொடுப்பேன்க்கா. நான் இப்ப 3வது நாள் வந்தா என்ன பண்ணுவீங்க? 3வது நாள் வந்தா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சுட்டு வாங்க நாளைக்கு. நல்லா இருக்கா கேள்வி? அக்கா சொல்லுங்கம்மா. எல்லா பையும் சும்மா வச்சுக்கோங்க. ராஜா வந்தா குதிரை சுத்த கேட்கும்ல, அப்ப அப்படிதான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த சில்லு முள்ளு வேலைதான் பண்ணக்கூடாது. இப்பவே போட்டு வைக்கணும்னு அதுக்குதான் சொன்னேன். அக்கா சரிங்களா? டெய்லி ஒவ்வொரு காயினா போடலாமா? அது உங்க விருப்பம். டெய்லி ஒரு காயினா போட்டா அவர், அதாவது நான் டெய்லி ஒரு காயினாலாம் போடக்கூடாது. அவர் வேற இன்னைக்கு எடுத்து கொடுக்கலான்னு அப்படி பண்றீங்களா? 5 இப்பவே நீங்க ஃபில் பண்ணி வைக்கணும். அதுதான் நான் சொல்ற கான்செப்ட். 5 இப்ப நீங்க ஃபில் பண்ணி மூட்டை கட்டி வைக்கணும். ராஜா பாத்துட்டு தான் வீட்டுக்கே போறாரு. 6 வச்சுக்கோங்க. 2ஆம் நாள் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கான கொஸ்டின். யோசிச்சுட்டு வாங்க, நம்ம அடுத்ததுக்கு போவோம். யாரும் எதுவும் வேற எதுவும் கொஸ்டின் பாட்டு எதுவும் சொல்றீங்களா? இல்லைன்னா நான் சம்முக்கு போயிடுவா. சம்முட்டு வேணாங்க்கா, வேற என்ன வேணாலும் பண்ணுங்கக்கா. அதானே? ஆமாக்கா. அதே. ஐயோ, நீங்க நல்ல மார்க் எடுக்கணும்ல. சம்முக்கே போலாம்க்கா. சம்முக்கே போலாமா? சரி, சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் சொல்லிட்டு அனுப்பிடுறேன். ஒரு கணக்கு இன்னும் ஒரு கணக்கு, 2 கணக்கு தான். அது சிம்பிளான ஃபர்ஸ்ட் சம் கூட நான் சொல்லி கொடுத்துறேன். இங்க பாருங்க, இப்போ இந்த செகண்ட் கணக்கு சொல்லித்தரேன். ஏஎன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. -1 ஹோல் பவர் n+1 n இன்ட்டு n+1 கொடுத்துருக்காங்க. என்னாவது உறுப்பை கொண்ட முதல் 4 உறுப்புகளை காண்க. ஃபர்ஸ்ட் 4 டைம் கேட்கறாங்க. அப்போ A1 A2 A3 A4 நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப n இருக்கிற பிளேஸ்ல 1 சப்ஸ்டிட் பண்ணா முதல் உறுப்பு. அப்ப சால்வ் பண்ண முடியாது. -1 ஹோல் ஸ்கொயர்னா +1 ஆயிடும். +1 இன்ட்டு 1 அதே தான். அப்போ 1 + 1 2. அது அப்படியே நீங்க சால்வ் பண்ணி போடணும். 2 + 1, அதாவது n இருக்கிற இடத்துல அடுத்து 2 சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. அப்படின்னா இது எப்படி மாறும்? -1 ஹோல் கியூப் 2 இன்ட்டு 3 வரும். இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா -1 வரும். இன்ட்டு 2 இன்ட்டு 3 6 6 -6. இந்த மாதிரி ஒன்னொன்னா சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சிம்பிள் தான். இந்த மாதிரி 4 உறுப்புகளை கேக்குறாங்க. போடுவீங்களா? புரியுதா என்ன சொல்றேன்னு? n-க்கு பதிலா 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி இதை கண்டுபிடிங்க. 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அடுத்து 3, அடுத்து 4. அவ்வளவுதான். இது மாதிரி 4 உறுப்புகளை இதை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதான். கேட்கலாம், இந்த சம் கூட கேட்கலாம். சிம்பிள் தான். போடுறீங்களா? இல்ல இன்னொரு சம் சொல்லி கொடுக்குவா? போடுறீங்களா? எல்லாருக்கும் புரியுதா? நான் மட்டும் ஃபாஸ்டா சொல்லிட்டு போய் போறேன். சரி, இந்த 6வது கணக்கை நீங்க ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாடல் சம் நான் சொல்லி கொடுக்க போறேன். அதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். சரியா? எடுத்துக்காட்டு 2.11. இந்த சம்ம சொல்லுங்க, நம்ம போடுவோம். A1 எவ்வளவுமா? 2.22 தானக்கா? ஆமாம்மா. 1க்கா. A1ஓட வேல்யூ. ஓகே. A2? 1க்கா. 1. ஓகே. A3 கொடுத்துருக்காங்களா? இல்லக்கா. AN? AN = A
n minus 1 by an minus 2 plus 3 ஓ இங்கயா -2 + 3 கரெக்டா? n அவ்வளவுதான். இதுல வந்து n வந்து கிரேட்டர் than or equal to 3, அதாவது 3 விட அதிகமா இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஆமாங்கக்கா. ஓகே ஓகே, ஒரே நிமிஷமா. சாரிம்மா. சரி, இப்போ நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, முதல் 6 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முதல் 6 உறுப்புனா ஃபர்ஸ்ட் 6 டேம் அப்படின்னா A1 A2 A3 A4 A5 A6 இது எல்லாமே நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு இதுவும் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். அப்ப 6 மார்க் கொஸ்டின் இருக்கான்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்ம கண்டுபிடிக்கவே வேண்டாம். அவங்களே நம்மள கண்டுபிடிக்க சொல்லிட்டு அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. A1 = 1ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, A2 = 1ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தையுமே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப பேலன்ஸ் நம்ம 4 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப 4 மட்டும் கண்டுபிடிச்சாலே நமக்கு 5 மார்க் கிடைச்சிரும். கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம்க்கா. ஓகே, அப்போ A3 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி 3 எல்லாம் வந்தது அப்படின்னா n பிளேஸ்ல நீங்க 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும்னு. அப்போ A3 - 1 அந்த n-க்கு பதிலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அதே மாதிரி A3 - 2 + 3. அப்ப இதை சால்வ் பண்ணா A3 - 1 எவ்வளவுமா? A2 கரெக்டா? ஆமாங்கக்கா. A3 - 2 A1 A1. இங்க +3 இருக்கு, அந்த 3 அப்படியே நான் போட்டுக்கிறேன், ஏன்னா அது தனியா இருக்கு. இப்ப சொல்லுங்க, A2க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1க்கா. 1. அப்ப அந்த 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. டிவைட் பை இந்த A1க்கு 1ன்னு கொடுத்துருக்காங்களா, அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. +3 சால்வ் பண்ணீங்கன்னா 1/4. அவ்வளவுதான். இது A3. இது ஓகேவா எல்லாருக்கும்? A3 எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியுதா? ஓகேக்கா. ஓகே, இப்ப A4 கண்டுபிடிப்போமா? ஓகேக்கா. ஓகே, A4 அதே மாதிரி n பிளேஸ்ல 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. அப்ப A4 - 1 டிவைடட் பை A4 - 2 + 3. இப்ப இதை சால்வ் பண்ணா A4 - 1 A3 டிவைடட் பை A4 - 2 A2 + 3. அப்ப இது எப்படி மாறும்? A3க்கு என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/4. A2க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1க்கா. 1. அப்போ 1 பிளஸ் இங்க 3 இருக்கு, 3. சொல்லுங்கம்மா, யாரும் கூப்பிட்டீங்களே. சரி, அப்ப இந்த 1/4 அப்படியே இருக்கட்டும். 1/4 டிவைட் பை 1 + 3 4. டிவைட் பை டிவைடட்னா உங்களுக்கு ரெசிப்ரோக்கல்ல வரும். இப்ப எந்த ஒரு நம்பருக்குலயும் 1 இருக்கிறதா அர்த்தம். இதை நீங்க அப்படியே தலைகீழே எழுதிக்கலாம். அப்போ 1/4 இன்ட்டு அப்படியே தலைகீழ எழுதினீங்கன்னா 1/4ன்னு வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா 1/4 × 4 16 16. இது A4க்கான ஆன்சர். இது எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. இது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சொல்லுங்கம்மா. அந்த 9 எப்படி காமிச்சு? 9 எங்க இருக்கு? அது 9 இல்ல, 9 இல்ல, அது A3. எல்லாம் A3 உங்களுக்கு நான் எழுதி காமிச்சிருக்கேன். இது இப்ப எழுதுனதும் A4. ஓகேவாமா? ஓகேக்கா. ஓகே, குட் கொஸ்டின். நான் தான் உங்களுக்கு புரியாத மாதிரி எழுதி காமிச்சிருக்கேன். சரி, இது இப்ப ஓகேவா? இது கண்டுபிடிச்சது புரியுதுக்கா. சரி, இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது கண்டுபிடிப்போம். A5 கண்டுபிடிக்கணுமா? A5 AN - 2 ஆமா? 1க்கா. 1. அப்ப 5 - 1. அப்ப A இங்க 5 - 2 2க்கா. 2 + 3 சால்வ் பண்ணுவோமா? A5 - 1 எவ்வளோ? A4க்கா. A4. A5 - 2 எவ்வளோ? A3க்கா. A3 + 3. இப்போ A4க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/16. 1/16. A3க்கு 1/4. A 1/16 1/4 + 3.
இந்த மாதிரி பின்னங்களை வந்து கூட்டுறது உங்களுக்கு தெரியும். இங்க வந்து பேஸ் இல்ல, அப்ப நீங்க வந்து 1 வச்சுக்கிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். குறுக்கு பெருக்கல் 1/16 அப்படியே இருக்கட்டும். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா 1 கூட 1 பெருக்குனீங்கன்னா 1, 4 கூட 3 பெருக்குனீங்கன்னா 4 × 3 12, டிவைடட் பைல 4 × 1 4. சரியா? இப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? திருப்பி 1/16 மேல அப்படியே இப்போதைக்கு இருக்கட்டும். இது கூட்டினீங்கன்னா 13/4. இப்ப பாருங்க, டிவைடட் பை டிவைடட் வருது. அப்ப அப்படியே தலைகீழ எழுதணும். 1/16 அப்படியே எழுதிக்கோங்க. இது அப்படியே தலைகீழ மல்டிபிள்ல எழுதணும், பெருக்கல்ல எழுதிக்கலாம். ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா நீங்க கேன்சல் பண்ணலாம். என்னால 4ஆல கேன்சல் பண்ண முடியும். நான் 4ஆம் பல்ல கேன்சல் பண்றேன். 13 × 4 எவ்வளவுமா? 52. ஆமாங்கக்கா. ஓகே, இதுதான் A5 வேல்யூ. இது எல்லாருக்கும் புரியுதா? இது A. புரியுதுக்கா. ஓகே, பரத் உங்களுக்கு புரியுதாப்பா? புரியுதுக்கா. ஓகே, யாரோ பின்னாடி மிமிக்ரி பண்றாங்களே, யாரு? அது பாப்பா மேம். பாப்பாவா? சரி சரி சரி. ஓகே, நெக்ஸ்ட் A6 கண்டுபிடிப்போமா? முதல் 5 உறுப்புகள் தான்க்கா கேட்டிருக்காங்க. முதல் 5 உறுப்பா? 6 கேட்டிருக்காங்க, நல்லா பாருங்க. 5 தான்க்கா. 5 தானா? 5 தானா? நீங்க வேணா எக்ஸ்ட்ரா கண்டுபிடிங்கக்கா, நாங்களாம் கண்டுபிடிக்க மாட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. ஓ, அப்ப நம்ம 3 கண்டுபிடிச்சாலே நமக்கு 5 மார்க் கொடுக்குறாங்கம்மா. நான் ஃபர்ஸ்ட் எழுதி காமிக்கும் போது 6ன்னு எழுதி காமிச்சேன்ல, அந்த ஞாபகத்திலே இருக்கேன். இப்ப பாருங்க, 6 வரைக்கும் எழுதி காமிச்சிருக்கேன். அப்ப இந்த 3 கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு 5 மார்க். இந்த 2த்துக்கும் 1 மார்க் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஈஸியான சம். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல A3 கண்டுபிடிக்கும் போதே நீங்க தப்பான ஆன்சர் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் A4ல கண்டினியூ ஆகும். அந்த தப்பான ஆன்சரையும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி தப்பான ஆன்சர் போட்டுருவீங்க. இது தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அடுத்து கண்டுபிடிக்கிறீங்களா, அதுலயும் தப்பாயிரும். அப்போ இதுல ஒரு ஸ்டெப்பும் நீங்க கரெக்டா போடணும். யாரோ ஒரு பாப்பா சொன்னாங்கல்ல, 98 எடுத்தேன், மைனஸ் போட மறந்துட்டேன், அதனால எனக்கு ஒரு மிஸ்டேக் போட்டாங்கன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி ஒரு சின்னதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தானம்மா? நந்தாங்கா. நீங்க தானா அந்த பெருமைக்குரியவர்? ஆமாங்கா. சரி, ஓகே. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாடல்ல உங்களுக்கு பயிற்சியில ஒரு கணக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பயிற்சி ஃபுல்லாவுமே நீங்க போடலாம். ஆனா நீங்க ஃபுல்லும் போட வேண்டிய அவசியம் இல்ல. மாடலுக்கு ஒரு சம் மட்டும் எனக்கு போட்டு காட்டுங்க போதும். பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்ததுன்னா அந்த சம்ம நாளைக்கு வந்து சொல்லுங்க. அந்த சம்ம நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நாளைக்கு. சரியா? அக்கா, சொல்லுங்கம்மா. எக்ஸசைஸ் 2.4ல அந்த 3 சம் இம்பார்ட்டனா? எந்த 3 சம்மா? ஃபர்ஸ்ட்ல 3 சம் இருக்குல்ல, அதுல வச்சு கேட்பாங்களா? இருங்க. ஃபர்ஸ்ட் 3ல கேட்கலாம், 2 மார்க்ல கேட்கலாம். ஓகேக்கா. உங்களுக்கு அந்த சம் தெரியாதா? கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஓகே, வீடியோல நீங்க ஒரு டைம் பாத்துக்கிறீங்களா? ஓகேக்கா. சரிம்மா. இல்லைன்னா நாளைக்கு கேளுங்க, நான் திருப்பி கூட சொல்லி கொடுக்குறேன். ஓகேக்கா. சரிம்மா. ஓகே, நாளைக்கு வந்து கொஸ்டின் பார்த்துட்டு வரதுனா வாங்க, ஏதாவது ரெடி பண்ணிட்டு வாங்க. கொஸ்டின் நான் கேட்ட கொஸ்டினுக்கு முடிஞ்ச ஆன்சர் கண்டுபிடிங்க, பார்க்கலாம். வேற ஏதாவது நீங்களா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பாட்டு கதை எதுனாலும் சொல்லலாம். கரெக்டா 8 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கங்க, லேட்டா வராதீங்க கிளாஸ்க்கு. ஓகேமா? தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூக்கா. பை. குட் நைட். ஓகே, பாய். பாய்க்கா. See you. தேங்க்யூக்கா. பாய்.